ஹலோ கைஸ், இன்றைக்கியாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. இருந்தாலும் சமைச்சே ஆகணும் அப்படின்றப்ப நான் செய்கிறது என்னவோ தக்காளி சாதம் தான். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம், சேனக்கிழங்கு ஃப்ரை, புதினா தொகையல், மாதுளம்பழம், கொஞ்சோண்டு குக்கும்பர் வெட்டி வச்சுருந்தேன். அது போக மோர் அடித்து கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆற்றுக்கார அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் செய்யலாம் அப்படின்ட்டு ரசமலாய் செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 1 லிட்ரு பாலை நல்லா காய்ச்சி அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்குனிங்கன்னா அது பன்னீராக தெரிஞ்சு வந்துடும். அப்படி தெரிஞ்சு வந்த பன்னீரை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னீரை கிடச்சதுக்கப்புறம் நல்லா அடித்து பிணைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சீரை செய்கிறதுக்கு ஒரு செம்பு தண்ணிக்கு 1.5 கப்பு சீனி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டு சீனி கரைஞ்சதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ரசமலாய் எல்லாம் புசு புசுன்னு பெருசாக வந்திருக்கும். அதை எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் ரப்தி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 1/2 லிட்ரு பாலுக்கு 1/2 கப்பு சீனியையும் போட்டு முந்திரி பாதாம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு கொஞ்சோண்டு குங்குமப்பூவையும் போட்டு நல்லா கிண்டி வற்ற விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வற்றினதுக்கப்புறமா அந்த செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் விட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. அருமையான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம்.